டீன் ஆஃப் சென்ட் தேவசாயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த மீன்வள கல்லூரியானது கோட்டார் ஆர்சிஎல் டயசிஸ் நாகர்கோயிலுடைய மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் கடந்த 3 வருடங்களாக இயங்கி வருகிறது. இந்த வருடம் நமது கல்லூரியில் பிஎஃப்எஸ்சி ஹானர்ஸ் டிகிரிக்கான மாணவர்கள் சேர்க்கை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கான சில விளக்கங்களை இந்த வீடியோ கிளிப்பில் உங்களோட ஷேர் பண்ண நான் விளைகிறேன். இந்த கல்லூரியானது தமிழ்நாடு டாக்டர் ஜே ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினத்தில் இருக்க பல்கலைக்கழகத்துடைய ஒரு கான்ஸ்டிடியூயன்ட் கல்லூரி ஆக இல்லாமல் அஃபிலியேட்டட் காலேஜாக இயங்கி வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் 3 உறுப்பு கல்லூரிகள், அதாவது கான்ஸ்டிடியூயன்ட் கல்லூரிகள் இயங்கி வருகிறது. அதில் ஒரு அஃபிலியேட்டட் கல்லூரியாக இந்த சென்ட் தேவசாயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கல்லூரி நாகர்கோயிலில். இக்கல்லூரி தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஆமணத்தாந்தேரி என்ற இடத்திலிருந்து இக்கல்லூரி இயங்கி வருகிறது. இது குளச்சலிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திலும் நாகர்கோயிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தூரத்திலுமாக இந்த கல்லூரி அமைய பெற்றிருக்கிறது. ஐசிஏஆர் என்று சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த பட்டப்படிப்பானது இங்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பட்டப்படிப்பில் சேர்வதற்கு மாணவர்களுடைய தகுதிகள் +2ல் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் சுவாலஜி பட்டப்படிப்பு இந்த பட்டப்படிப்புக்கு தேவையான பாடங்களாக அமைகிறது. இது தவிர அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண்மை துறையில் வொகேஷனல் குரூப் முடித்த மாணவர்கள் கூட இந்த பட்டப்படிப்புக்கு அப்ளை பண்ணலாம். மொத்த சேர்க்கை எண்ணிக்கையாக இந்த கல்லூரியில் 55 மாணவர்கள் வருடந்தோறும் சேர்த்து வருகிறோம். இதில் கவுன்சிலிங் மூலமாக 28 மாணவர்களும், மேனேஜ்மெண்ட் மூலமாக 27 மாணவர்களும் இந்த வருடம் சேர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம். இக்கல்லூரியுடைய சிறப்பு என்னவென்றால், இங்கு ஆசிரியர்கள் முக்கியமாக ஐசிஆருடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் பிஎஃப்எஸ்சி, எம்எஃப்எஸ்சி அல்லது பிஹெச்டி மற்றும் நெட் முடித்த டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டுமே ஆசிரியர்களாக இங்கே பணி செய்து வருகிறாங்க. இந்த கல்லூரியில் என்ன படிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7 முக்கியமான துறைகள் இங்கு இருக்கிறது. அதாவது அக்வாகல்ச்சர், ஃபிஷரிஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அக்வாட்டிக் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபிஷிங் டெக்னாலஜி, ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, அக்வாட்டிக் அனிமல் ஹெல்த் அண்ட் ஃபிஷரிஸ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ் போன்ற பல்வேறு விதமான பாடத்திட்டங்கள் இங்கு மாணவர்களுக்கு படிப்பிக்கப்படுகிறது. ஹையர் எஜுகேஷன் பிஎஃப்எஸ்சி முடித்த பிறகு, அதாவது பிஎஃப்எஸ்சி ஹானர்ஸ் என்ற டிகிரியை முடித்த பிறகு பிஜி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் பிஹெச்டி பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது. இந்த பிஎஃப்எஸ்சி என்ற பட்டப்படிப்பானது இப்போது பிஎஃப்எஸ்சி ஹானர்ஸ் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இது ரெண்டும் ஒரே டிகிரி தான். கழிந்த வருடத்திலிருந்து ஐசிஆருடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் இதை நம்ம ஹானர்ஸ் என்று மாற்றி அதிக பிராக்டிக்கல் கைடன்ஸ் இந்த பட்டப்படிப்பில் இணைக்கப்பட்டிருப்பதனால பிஎஃப்எஸ்சி ஹானர்ஸ் அப்படின்னு இந்த டிகிரியோட பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. இது தவிர இந்த பட்டப்படிப்பு படித்த மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் எந்த வித்தியாசம் அப்படின்னா, இதை சார்ந்த வேளாண் பட்டப்படிப்புகளாக வேளாண்மை, அதாவது அக்ரிகல்ச்சர் அல்லது ஹார்டிகல்ச்சர் அல்லது வெட்டினரி சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி போன்ற பட்டப்படிப்புகளும் இதே மாதிரி 4 வருட பட்டப்படிப்புகள் இருந்தாலும் கூட இந்த கல்லூரியில் தமிழகத்தில் முழுவதுமாக 4 கல்லூரிகளிலும் முழுவதுமாக 150 மாணவர்கள் மட்டுமே சேர்க்கப்படுகிறார்கள். பிஎஃப்எஸ்சி பட்டப்படிப்புக்கான வேலை வாய்ப்புகள் மற்ற இதர பட்டப்படிப்புகளான அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், வெட்டினரி சயின்ஸ் மற்றும் ஃபாரஸ்ட்ரி இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ மிக அதிகமான வேலை வாய்ப்புகள் இந்த பிஎஃப்எஸ்சி ஹானர்ஸ் டிகிரிக்கு இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி மிகவும் குறைந்த மாணவர்கள் சேர்க்கப்படுவதனால இந்த மாணவர்களுக்கு அதிகமான டிமாண்ட் வேலை வாய்ப்புகளில் இருக்குது. ஐசிஆர் என்று சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சில் நம்ம மாணவர்கள் ஜூனியர் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் நமது நாட்டில் முக்கியமாக 45 கல்லூரிகள், மீன்வள கல்லூரிகள் இருக்கிறது. இந்த கல்லூரிகளில் எல்லாம் உதவி பேராசிரியர்களாக அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பேங்க்கில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அல்லது ஃபிஷரிஸ் ஆஃபீஸர் பொசிஷனுக்கு அவங்க எலிஜிபிலிட்டி இருக்குது.
இது போக தமிழ்நாட்டில் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது மீன்வளத் துறையில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அல்லது அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குனர் போன்ற உயரிய பதவிகளுக்கு நமது மாணவர்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது போக அதிகமான மாணவர்கள் வந்து பிரைவேட் செக்டரில் மேனேஜர்ஸ் போன்ற பொசிஷனில் அல்லது சயின்டிஸ்ட் மற்ற டெக்னிக்கல் ஆஃபீஸர் இந்த மாதிரி பொசிஷன்கள்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது தவிர மத்திய அரசுடைய எம்பிடிஏ, என்எஃப்டிபி, ஐசிஆர் போன்ற நிறுவனங்கள்லையும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ இத்தகைய வேலை வாய்ப்புகள் அதிகமாக உள்ள இந்த பிஎஃப்எஸ்சி ஹானர்ஸ் டிகிரியில் நீங்களும் பட்டப்படிப்புக்காக இணைந்து அருமையான ஒரு டிகிரியை பெற்று உங்கள் வேலைவாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.